ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் தெரியாத நிறைய விஷயங்கள், மறைக்கப்பட்ட விஷயங்கள் யூனிவர்ஸ் இந்த கார்டு மூலமாக உங்களுக்கு வந்து தெரிவிக்க போகிறாங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷனாக வந்து இருக்கலாம். உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில ஒரு செப்பரேஷன் நடந்தால் கூட இந்த செப்பரேஷன் கிடையாது, இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன சண்டைகள் வந்து நிறையாவே வந்திருக்கும். அப்படி நிறையா வந்தாலுமே வந்து நீங்கள் டக்குன்னு வந்து அட்டாச் ஆகிடுவீங்களாம், திரும்ப வந்து பேசிடுவீங்க. இந்த விஷயம் வந்து தேர்ட் பர்சன்னா உங்கள் கூட இருக்கவங்க, அப்படி இல்லாட்டி அவங்க கூட இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்கே வந்து ஃபீல் ஆகுதான், இவங்க வந்து இவ்வளோ சீக்கிரம் பேசிடுறாங்களே, இவங்க வந்து சோல்மேட் கனெக்ஷனாக கூட இருக்கலாமே. அப்போ வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கே வந்து தெரியுது நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு மேக் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் வெளியில் பார்க்குறவங்களுக்கே வந்து தெரியுறீங்களா. ஆனால் இந்த ஹோப் வந்து உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் வந்து கிடையாதான். இந்த ஒரு நம்பிக்கை வந்து உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் கிடையாது. ஆனால் வெளியில் இருந்து பார்க்குறவங்களுக்கே வந்து நீங்கள் ஒரு நல்ல பேராக வந்து தெரியுறீங்க. அண்டு இந்த எனர்ஜி வைஸ் பார்க்கும்போது நீங்கள் ஒரு க்ரியேட்டிவான ஒரு பர்சனாக இருக்கலாம். எந்த ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கொடுத்தாலுமே அது வந்து நீங்கள் நல்லபடியாக சக்ஸஸாக வந்து செஞ்சு கொடுப்பீங்க. அப்படி ஒரு டேலண்ட்டான பர்சன். எஜுகேஷன் அதிகமாக, அதில் நிறைய பேருக்கு வந்து எஜுகேஷன் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி எப்படி ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன், இல்லை யாருக்காவது சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருப்பீங்க. யூ ஆர் த ஸ்டார். நீங்கள் ஒரு அட்ராக்டிவாக ட்ரெஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, உங்களோட பேச்சு திறமையாலே வந்து நிறைய பேரை வந்து கவர்ந்துருவீங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு நாலேஜபிள் பர்சன். இப்போ வந்து கரண்ட்லி நீங்கள் வந்து அது எதுவுமே இல்லாமல் அப்படியே ஆப்போசிட்டாக முடங்கி கிடக்குறீங்களாம். உங்களுடைய இந்த பவரெல்லாம் பார்க்குறப்போ வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து பொறாமை வந்து அதிகமாக ஏற்படுதாம். இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கும் தெரியாது, உங்கள் பர்சனுக்குமே தெரியாது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்த லாஸ் பண்ணாலும் சரி, இழந்துட்டு உட்காந்தாலும் சரி, இல்லை சுச்சுவேஷன் உங்கள் கையை விட்டு உங்கள் கை மீறி போனாலும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குமா, அந்த நம்பிக்கையிலே நீங்கள் வந்து எப்படியாவது மீட் எடுத்துருவீங்களாம். இவ்வளோ பாசிட்டிவான ஒரு பர்சன் வந்து இப்போ வந்து ஒரு நெகட்டிவிட்டியில் இருக்கீங்க. இந்த செப்பரேஷனில் உங்கள் பர்சனுக்கு உங்களுடைய நேம்ஸ் அண்டு நீங்கள் டெடிகேட் பண்ண சாங்ஸ் ஏதோ ஒரு விஷயம் உங்களை ஞாபகப்படுத்துகிற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கான். இந்த விஷயத்த வந்து உங்கள் பர்சன் கூட இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கவங்க அவங்க வந்து நோட் பண்ணுறாங்களாம். இன்னும் இந்தளவுக்கு வந்து ரெசனேட் ஆகுது, இந்த பர்சனே வந்து இவனே விலகி வந்துட்டானே, இப்படி இருந்துமே வந்து இவனுக்கு வந்து அதிகமாக ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த விஷயம் அமையுதே, ஒருவேளை சோல்மேட் கனெக்ஷனாக இருக்குமோன்னு வெளியில் இருக்க பர்சனுக்கே வந்து தெரிகிற அளவுக்கு இந்த உங்களுடைய கனெக்ஷன் வந்து டிவைன் கனெக்ஷன் வந்து அந்தளவு ஸ்ட்ராங்காக இருக்குது. டிவைன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விஷயம் வெளியில் இருக்கவங்களுக்கு புரியுது, ஆனால் உங்கள் ரெண்டு பேருக்கு வந்து புரிய மாட்டேங்குது. சில நேரம் வந்து நம்பிக்கையாக இருக்கீங்க, சில நேரம் நம்பிக்கையாக இருக்க மாட்டீங்க. இங்கே பேலன்ஸுன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே முக்கியம். நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற அந்த ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா முழுக்க முழுக்க நம்பிக்கை சார்ந்த விஷயமாக தான் வந்து இருக்கணும். நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அது வந்து கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து சீக்கிரமாக கிடைக்கும். நீங்களே ஒரு தடுமாற்றத்தில், ஒரு பயத்தில் தான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. நம்பிக்கையில் தான் வந்து பண்ணணும். பயத்தில் பண்ணுறதுனால அது வந்து உங்களுக்கு டிலே ஆகிட்டுருக்கு. அண்ட் புது புது பிளாக்கேஜஸும் உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகுது. இந்த இடத்துல இருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேனிஃபெஸ்ட் பண்ணுறது மட்டும் முக்கியம் கிடையாது. அந்த இடத்துல இடையில எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணிடாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி, உங்களுடைய இன்ட்யூஷன் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணும். நீங்கள் அதிலே ஒரு பேலன்ஸ் இல்லாமல் வந்து ஒரு குழப்பமாகவே இருக்கீங்க. அதுதான் உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப தள்ளி போட்டுக்கிட்டே இருக்குது, டிலே ஆகிட்டே இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் மாற்றணும். மெடிடேஷன் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய கரண்ட் எனர்ஜி பார்ப்போம். இந்த பர்சன் என்ன செய்யணும்?
உங்களோட தனிப்பட்ட விஷயங்கள் வந்து யார்கிட்டேயும் ஷேர் பண்ணிடக்கூடாது. இந்த தேர்ட் பர்சன் உங்களோட ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், உங்கள் கூடயே இருக்கவங்களா கூட இருக்கலாம். அவங்க வந்து ஒரு எப்படி சொல்ல, ஒரு ஏக்கம், அவங்களோட ஏக்கமாக கூட இருக்கலாம். இந்த பர்சனுக்கு இப்படி வந்து கிடச்சிருக்கே, அந்த ஏக்கம் கூட வந்து உங்களுடைய இந்த செப்பரேஷனுக்கு வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம். அவங்க வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ செய்கிற அந்த விஷயம் வந்து உங்களுக்கு அது நெகட்டிவாக வந்து போயிருக்கு. இது வெளியில் சொல்ல மாட்டாங்க நிறைய பேர், பட் மனசில் வந்து இருக்கும் கண்டிப்பாக. கரண்ட்லி நீங்கள் வந்து ஹோப்போடு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் ஹீல் ஆகிட்டு இருக்கீங்க. அது வந்து நீங்கள் இன்னும் கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகலை. இன்னும் வந்து நீங்கள் ஹீல் ஆகணும், நிறைய விஷயங்கள் வந்து மாற்றிக்கணுமா. உங்களோட கனெக்ஷன் வெளியிலேயே தெரிகிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா டிவைன் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த கனெக்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக ஆக்கியிருப்பாங்க. பட் இது வந்து உங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது, உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் வந்து புரிய மாட்டேங்குது. இப்போ மேனிஃபெஸ்டேஷன் பண்ணால் கூட சில நேரம் பண்ணுறீங்க, சில நேரம் அவங்க வந்து வந்துடுவாங்களா அப்படின்னு ஒரு டவுட்லேயே வந்து ஒரு பயத்தில் பண்ணுறீங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பிக்கை தான் அதுக்கு வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு பண்ணீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நடக்கும். நீங்களே ஒரு மாதிரி தடுமாறுற மாதிரி இருக்குது. அப்படி தடுமாறுறதுனால வந்து கண்டிப்பாக அது வந்து டிலே ஆகும். அந்த அந்த ஒரு விஷயம் வந்து இருக்கக்கூடாதுன்னு டிவைன் சொல்கிறாங்க. ஆனால் உங்களோட இன்ட்யூஷன் வந்து பக்காவாக கைட் பண்ணுது உங்களை. நீங்கள் கைடன்ஸ் நிறைய எடுத்துகிட்டு இருக்கலாம். டெத்தான இந்த ரிலேஷன்ஷிப் வந்து திரும்ப ஒரு ரீபர்த் ஆக போகுது. அதுக்கான வேலைகள் வந்து யூனிவர்ஸ் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டைம் வந்து ஹீலிங் மட்டும் கிடையாது, உங்களை நீங்கள் வந்து எப்படிலாம் வந்து பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ, ஒரு டெடிகேட்டிவாக கொடுக்க முடியுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணணும். ஸோ உங்களுடைய இந்த எனர்ஜியை வந்து நீங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு ஸ்டாராக இருந்தீங்க, நீங்கள் நினச்ச விஷயத்த வந்து டக்குன்னு வந்து பண்ணிட்டீங்க, ஒரு க்ரியேட்டிவாக ஒன்று பண்ணுறீங்க. பட் இப்போ வந்து அந்த எனர்ஜி வந்து அப்படியே டோட்டலாக வந்து ஆப்போசிட்டாக வந்து இருக்குது. ஏன்னா அந்தளவு நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க, இன்னும் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகலை. பட் ஒரு சில விஷயங்கள் ஹீல் ஆகிறதுக்கா பண்ணுறீங்க, ஓகே. ஆனால் குழப்பத்திலே வந்து மேனிஃபெஸ்டேஷன் இதெல்லாம் பண்ணுறீங்க. அந்த மாதிரி வந்து செய்யக்கூடாது. கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகணும். ஹீல் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ஒரு பர்சன் பேசினால நீங்கள் வந்து பேசணும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஹீல் ஆகாமல் இருக்கும்போது அவங்க பழசு ஏதாவது இழுத்து பேசிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேர்ட்ஸ் விட்டுருவீங்க. திரும்ப அந்த செப்பரேஷன் வந்து அகைன் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அந்த மாதிரி வேர்ட்ஸ் விடக்கூடாதுன்னா உங்களை நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக வச்சுக்கணும். அந்த பழையபடி உங்ககிட்ட இருந்த அந்த ஸ்பீடு வந்து இப்போ வந்து இல்லை, டோட்டலாக வந்து குறைஞ்சிருச்சு. விட இப்போ வந்து நீங்கள் மந்தமாயிட்டீங்க. எதுவுமே ஒரு ஆர்வம் இல்லை, எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து ஆர்வம் இல்லை, ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க. நீங்கள் ஹீல் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் மெடிடேஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். ரெகுலராக பண்ணுறீங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி எதுவுமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா இனிமேல் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். ஏன் அப்படின்னா உங்களோட மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்காக. அப்படி இல்லை எனக்கு கோயிலுக்கு போக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அடிக்கடி வந்து அதை போயிட்டு வர மாதிரி கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் லெவலில் வந்து நீங்கள் கனெக்டடாகவே இருங்க. அது வந்து உங்கள் மனசை வந்து தெளிவடைய வைக்கும், உங்களை வந்து இந்த பிரச்சனையிலேருந்து ஹீல் அடைய வைக்கும். உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து நீங்கள் தெளிவாக வந்து யோசிக்கணும். உங்களுக்கு இந்த பர்சனோட ரியூனியன் ஆகணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு செல்ஃப் ஹீலிங் வந்து பண்ணணும், நான் கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகணும். அப்போனா தான் வந்து இந்த ஒரு செப்பரேஷன் வந்து அகைன் வந்து நடக்காமல் இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாக இருக்கணும். எப்பயுமே உங்கள் பர்சன்லாம் வந்து உங்கள்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுறாங்க, இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு எப்பயுமே வந்து அவங்களையே ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த இந்த விஷயம் வந்து தெரியாது. இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியும்ல, இப்படி நம்ம கம்ப்ளீட்டாக ஹீல் ஆனால் தான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நல்லதாக இருக்கும் அப்படின்னு. இந்த பர்சனால் இப்போ வந்து கமிட்மெண்ட் வந்து கொடுக்க முடியாதான். ஏன் அப்படின்னா அவங்களும் வந்து ஹீல் ஆகணும் அப்படின்ற விஷயத்த வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. பட் அவங்களுக்கு ஆசை இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பிளாக்கேஜஸாக இருக்குது. இன்னும் கிட்ட வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அது வரைக்கும் வந்து நீ பொறுமையாயிரு.
ஏன் அப்படின்னா, நான் ஒரு கைடன்ஸ் எடுத்துகிட்ருக்கேன், எனக்கு தெரியுது நீயும் வந்து இப்போ செல்ஃப் ஹீல் பண்ணுறேன்னு தெரியுது, நம்ம வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், இந்த விஷயத்த வந்து இந்த சைக்கிளை வந்து முடிக்கணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம ஹீல் ஆகணும், இனி ஃப்ரெஷ்ஷாக ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு இந்த கண்டினியூஷன் வந்து அங்கே இருக்கக்கூடாது, எந்த ப்ராப்ளம்ஸும் இருக்கக்கூடாது, அவசரப்பட வேணாம். இப்போ வந்து டைமே இருந்தாலுமே நீயும் நானும் ஹீல் ஆகிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றது உங்கள் பர்சன் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ரொம்ப அவசரப்பட்டு உடனே என் பர்சன் என்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த கார்ட்ஸ் வைஸ் பார்க்கும்போது உங்கள் எனர்ஜியை விட உங்கள் பர்சனோட எனர்ஜி ரொம்பவே கிளியராக இருக்குது. அவங்களுக்கு நல்லாவே தெரியுது இது ஹீல் ஆனால் மாற்றி மாற்றி நம்மளை வந்து ஹர்ட் பண்ணிக்க மாட்டோன்ற விஷயம் தெரியுது. ஸோ இந்த வீடியோஸ்லாம் இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துமே உங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயங்கள் வந்து புரிய மாட்டேங்குதான். அதுதான் உங்களை இன்னும் இன்னும் வந்து எப்படி சொல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இன்னும் இன்னும் வந்து உங்களை நீங்கள் காயப்படுத்திட்டு இருக்கீங்க. உங்களோட பர்சன் உங்களை அதிக அளவில் வந்து மிஸ் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் அவங்க வந்து செல்ஃப் லவ் பண்ணுறாங்க, ஹீல் பண்ணுறாங்க, நல்ல கைடன்ஸ் எடுத்துக்கிறாங்க. நீங்களும் அதே மாதிரி வந்து பண்ணிகிட்டே இருங்க. யூ ஆர் த எம்ப்ரஸ். நீங்கள் எவ்வளோ முக்கியன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும். அவங்களுடைய மதர் எனர்ஜியோடு அவங்கள வச்சு பார்க்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுத்துருப்பீங்க. ஸோ இதான் யூனிவர்ஸ் உங்ககிட்ட சொல்ல வர அந்த விஷயம், உங்ககிட்ட மறைக்கப்பட்ட விஷயம், நீங்கள் என்னென்ன செய்யணும், என்னென்ன விஷயம் நடந்துகிட்ருக்கு அப்படின்றத யூனிவர்ஸ் வந்து இந்த கார்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகுச்சு அப்படின்னா தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜின்றது கண்டிப்பாக வேணும், அதனால் நான் பாசிட்டிவ் எனர்ஜியில் தான் இருக்கேன் அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க.